உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. நம்ம கண்மணிய சாப்பிட கூட்டிட்டு போறாங்க பசங்க. அந்த நேரம் பார்த்து வாந்தி எடுக்க, அன்பு இருந்துட்டு "வா ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு" கூப்பிடுறாங்க இல்லையா? அப்படியே ஆடி போறாங்க. "இல்ல வேணாம்" அப்படிங்கிறாங்க. "இல்ல நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்" அப்படிங்கிறாங்க. "இல்ல நான் ஏதோ மாத்தி சாப்பிட்டுருப்பேன் போல இருக்கு. சேராத சாப்பிட்டேன் விடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மறுக்குறாங்க. பார்க்குறாங்க அன்பு ஏதோ மறைக்கிறா. உடம்புக்கு என்னன்னு தெரியலையே! இல்ல சாப்பிட்டது உண்மையிலேயே சேரலையா? அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேல சாப்பிட உட்காந்தா அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கொமட்டுது. இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு, "இங்க பாருங்க நான் ஒண்ணும் தப்பா நினைக்கல. வீட்டுக்கு போவோம்" அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. "கண்மணி உனக்கு ஏதாவது பண்ணுதா? சொல்லு கண்மணி. சொல்லு ப்ளீஸ் நான் கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன் சொல்லேன்" அப்படின்னு அன்பு சொல்ல, "ஒண்ணும் இல்லங்க. எனக்கு ஏதோ தெரியாம சாப்பிட்டுட்டேன் விடுங்க. நம்ம போலாமா பாப்பா?" அப்படிங்கையில, இன்னும் கொஞ்சம் இருக்கு சித்தி. நான் சாப்பிட்டு போயிரலாமே" அப்படிங்கிறாங்க. "சரி சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்ட்டு கொமட்டுதா, அதனால வேகமா ஓடிர்றாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் வாந்தி எடுக்குறாங்க. எடுத்து எடுத்து பார்த்துட்டு, ஐயோ! இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு வாங்க போவோம்ன்னு கிளம்பிர்றாங்க. வீட்டுக்கு வந்துர்றாங்க. சிவகாமி கேட்குது, "என்னடா போனீங்க? அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஏன் சாப்பிடலையா? கண்மணி சாப்பிடலையா? கண்மணி ஏன் ஒரு மாரியா சோர்வா வந்திருக்க?" அப்படின்னு சொன்னா, "ஒண்ணும் இல்ல" அப்படி இப்படின்னு மழுப்பிருது. "என்னடா நடந்துச்சு?" "ஒண்ணும் இல்லம்மா. அவ ஏதோ வாமிட் எடுத்தா. சாப்பிட்டது சேரல போல இருக்கு. முடியல வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. அதான் வந்துட்டோம்." "ஏன்டா முடியல, வாமிட் எடுத்துட்டாங்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டி போ வேணாமா?" அப்படிங்கிறாங்க. "அம்மா உன் மருமகள பத்தி தெரியாதா? பிடிவாதம் புடிச்சவ, திமிருக்காரி. அவள்லாம் கூப்பிட்டா வருவாளா? நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன் வரல. அதான் வீட்டுக்கு வந்தாச்சு" அப்படிங்கிறாங்க. "சரி நாளைக்கு முதல்ல டாக்டர வர வச்சு, எனக்கு முடியலன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவளுக்கும் காமிப்போம்." "ஆமாம்மா நல்லதாச்சு. இல்லன்னா ஏன் கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கத்துவா" அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில மறுபடியும் போயிட்டு வாமிட் எடுக்கிற சத்தம் வேன்னு கேட்குது. என்னான்னு போய் பார்த்தா வாஷ் பேசின்ல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. "என்னம்மா? ஏன்டா ஏதாவது தெரியாம ஆகாரம் சாப்பிட்டியா?" "தெரியல அத்த" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்ப அன்பு என்ன பண்றாங்க, "என்னம்மா அம்மா இங்க பாரும்மா, அங்கேயும் அப்படிதாம்மா வாந்தி எடுத்தா, இங்கேயும் எடுக்கிறா. ஏம்மா?" அப்படிங்கையில, "டேய் அன்பு என்னம்மா? ஒருவேள அவ கர்ப்பமா இருப்பாளா?" "அம்மா நிஜமாவா? என்னம்மா வீட்ட விட்டு போய் 1 மாசத்துக்கு மேல ஆச்சே" அப்படிங்கிறாங்க. "டேய் 1 மாசத்துக்கு மேல தான்டா வரும்." "அப்படியா? டேய் அவ கண்டிப்பா கன்ஃபார்மா எனக்கு அவ கர்ப்பமா தான்டா இருக்கா. நிஜமாவாம்மா?" அப்படின்னு கட்டி பிடிச்சு தூக்குறாரு அம்மாவ. "டேய் டேய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிருவோம். இப்ப என்ன பண்ணலாம்? இரு போய் கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரூம்ல இருக்காங்க கண்மணி. உள்ளுக்க போனோனே, "வாங்க அத்த" அப்படின்னு கூப்பிட உட்கார்றாங்க. "என்னம்மா பண்ணுது? உடம்புக்கு எப்படி இருக்குன்னு?" நெத்திய தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம், "வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, என்ட்ட சொல்லேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம், "நம்ம சொல்லிருவோம். சொல்லாம இருக்க முடியாது. இத மறைக்க முடியாது" அப்படின்னு நினைச்சுட்டு, "அத்த உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்." "என்னம்மா சொல்லு." "அ நான் நான் அதாவது 4" அப்படின்னு சொல்றாங்க. 4 தள்ளி போயிருக்குன்னு. சொல்லங்காட்டியும் வெண்ணிலா வந்துடுறா. வெண்ணிலாவ பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. "என்னம்மா? என்னமோ ரகசியம் பேசுறாளுகளேன்னு" கேட்குறா. அதாவது ஒட்டு கேட்டுட்டு இருக்கா கதவுக்கு பின்னாடி நின்னு. பார்த்துடுறாங்க. ஒண்ணும் இல்ல அத்த. ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்புங்க." "இல்லம்மா ஏதோ 4ன்னு சொன்னியேம்மா." "இல்ல 4 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் முடியாமன்னு சொன்னேன். நீங்க போங்க" அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துடுறாங்க. "ஓ! அவ வந்து நிக்கிறாளா? நான் இந்தா அவள போய் விரட்டி விட்டு வரேன்" அப்படிங்கையில அன்பு வராரு. "என்ன வெண்ணிலா? என் வீட்டு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க?" ஒண்ணும் இல்ல. நான் ஆன்டிய கூப்பிட வந்தேன்." "எங்க அம்மாவ நீ கூப்பிட வந்தியா? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்க, "இல்ல அத்த பாட்டி தான் கூப்பிட்டாங்க" அப்படின்னு ஏதேதோ ஒளறுது. "அப்படின்னா நீ ரூம்குள்ள போ வேண்டியது தானே?" "அ நீங்க நீ அங்க இருப்பேன்னு நெனச்சேன்" அப்படி இப்படின்னு மாத்துது. வெளியில வர்றாங்க சிவகாமி. பலார்ன்னு ஒரு அறை குடுக்குறாங்க. "ஏன்டி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியாடி?" அப்படிங்கையில, நான் ஒட்டெல்லாம் கேட்கல" அப்படின்னு அங்கேருந்து நவுந்துருது. இருந்தா அடிச்சு புடுவாளுக அப்படின்னுட்டு அடுத்து ரூம்குள்ள போறாங்க. "கண்மணி சொல்லுமா, என்னம்மா?" அப்படிங்கையில பார்த்தா அப்படி கைய காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அன்பு. "என்னம்மா? அவன் என்னம்மா பண்ணான்?" "என்ன சொல்லு, நீ வாந்தி எடுக்கிறதுக்கு அவன் காரணமா?" அப்படிங்கையில, "ம், ம்" அப்படின்னு மண்டைய ஆட்டுறாங்க. "கண்மணி" அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்க, "அம்மா நீங்க என்ன பண்ணீங்க? நான்லாம் காரணம் இல்ல. நீங்க என்ன?" அப்படிங்கையில, "டேய் என்னடா உன் பொண்டாட்டிய நீனே சந்தேகப்படுறியா? நான் எப்ப சந்தேகப்பட்டேன்?" அப்படிங்கிறாங்க. கண்மணி வந்துட்டு, "என்னது நீங்க காரணம் இல்லையா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? இவர நல்லவருங்கிறீங்க. ஐயோ! புரிஞ்சுக்காம 2 பேரும் பேசுறீங்க. டேய்! அவ வாந்தி எடுக்கிறதுக்கு காரணம் நீ தான்டா. நான் ஒண்ணும் பண்ணல. டேய்! பண்ணாமயாடா வாந்தி எடுக்கிறா?" அப்படிங்கிற மாரி, "இங்க பார்றா! நீ அப்பாவா போறடா." "என்னது? அப்பாவா போறேனா?" "ஆமாடா. அப்போ கண்மணி கர்ப்பமா?" "ஆமா." "என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய தூக்கிர்றாரு அப்படியே. அவங்கள தூக்குனது இல்லாம அம்மாவையும் சேர்த்து தூக்குறாரு. "டேய்! இறக்கி விட்றா" அப்படிங்கிறாங்க. கண்மணிய இறக்கி விட்டுறாங்க. "ஏம்மா? சொன்னா என்ன? நாங்க சந்தோஷப்படுவோம்ல." "இல்ல ஆன்டி." "ஓ! சாரிங்க. இல்ல அத்த. நான்
சொன்னா அவ வெண்ணிலா வேற வந்தா. அதுவும் இல்லாம சொன்னா அவ ஏதாவது பண்ணிருவாளேன்னு ஒரு பயம்தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பயப்படுற? கண்ணு மணி மாரி நான் பார்த்து உன்னை அந்த பிள்ளைய பெத்து எடுக்க வப்பேன். அவள நாளைக்கு விரட்டுறேன் இந்த வீட்ட விட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இரு உனக்கு போய் நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆசையா ஓடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சாப்பிடுறதுக்கு எதுவுமே தோணல. நீ சாப்பிடுற மாரி எடுத்துட்டு வரேன் இரு. டேய் அன்பு என் மருமகள பார்த்துக்கடா அப்படின்னு வேகமா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு என்னடா இருக்குன்னு பார்க்குறாங்க. மாங்காய் ஊறுகாய் இருக்கு. அத எடுத்துட்டு வராங்க. இந்தா சொல்லு அப்படிங்கல. என்ன? சொல்லு. ஸ்வீட்டா? எனக்கு வேணாம் பிடிக்காது. அது இல்லம்மா மசக்கக்காரவங்களுக்கு ஸ்வீட் குடுக்க மாட்டாங்க. மாங்கா ஊறுகாய், ஊறுகாயிலே ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் சூப்பர் அப்படின்னு வாயில வச்சா, அத்தை சூப்பரா இருக்கு அத்தை. எனக்கு இதே குடுங்க அத்தை அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறது. எதுக்கும்மா? நான் அப்பப்ப தின்னுக்கிறேனே, குமட்டுதே அப்படிங்கிறாங்க. சரி பரவால்ல நீயே சாப்பிட்டுக்க அப்படின்னு குடுக்குறாங்க. டேய் அன்பு பத்திரமா பார்த்துக்கடா. உள்ளுக்க இருக்குது என் பேரப்புள்ள. பார்த்து இருந்துக்கணும். ஏதாவது அவள வம்பு பண்றேன், கலாட்டா பண்றேன், குட்டி கலாட்டா பண்றேன்னு நெனச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா பிச்சு புடியும்மா அவன. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிறாங்க. நான் அப்பலாம் பண்ணுவேனா? என் கண்மணி அப்படின்னு கிட்டக்க வர, இத பண்ணாம இருந்தாலே போதும் எனக்கு. அத்தை இத சொல்லிட்டு போங்க அத்தை அப்படின்னோனே, விடும்மா அவன் ஆசைப்படுறான்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கயேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. வெளில போயிட்டு பார்த்தா, ஆள சுத்தி முத்தி பார்க்குறாங்க. கரெக்ட்டா தூரத்துல வந்து நிக்கிறா வெண்ணிலா. என்ன இவ இங்கேயே நின்னுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க, வெண்ணிலா என்ன பண்ணுது? என்ன ஏதோ ரகசியம் பண்றாளுக. ஆளுக்கு இங்கிட்டு அங்கிட்டு ரகசியம் பேசிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் சிவகாமி போயிட்டு என்ன பண்ணுது? ஐயோ! என் மருமக மாசமாயிட்டா. என்ன பண்றது? யார்ட்ட சொல்றது? வேகமா புருஷன்ட்ட போகுது. என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுங்க. பேரப்புள்ளங்க. உங்க உங்க அன்பு அப்பாவா போறாங்க. நம்ம கண்மணி மாசமா இருக்கா. அப்படியே அவருக்கு ஒரு உணர்வு அப்படியே படபடன்னு துடிக்குது. ஐயோ! என்னங்க என்னங்க டேய் அன்புன்னு கத்த போறாங்க. சரி வெண்ணிலாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு அதோட கை அசையோட நின்னுருதுங்க. ஐயோ! நல்லா இருக்கே. என்ன பண்றது? நான் அன்புகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இங்க பார்த்தா அம்மா வெளியில போன கையோட நம்ம அன்பு என்ன பண்றாரு? அலேக்கா கண்மணிய தூக்கிர்றாருங்க தலைக்கு மேல. தூக்குனோனே என்னை இறக்கி விடுங்க, விடுங்க, விடுங்க அப்படின்னு கத்துறாங்க. உன்னை இறக்கி விடுறக்க நான் இப்ப தூக்குனேன் அப்படின்னு சொல்ல, பின்ன எதுக்கு? எதுக்கு நீங்க என்ன தூக்குறீங்க? ஏய் நான் ஒண்ணும் உன்னைய தூக்கல. பின்ன யார தூக்குனீங்க? உன் வயித்துக்குள்ள இருக்க என் மயன தூக்குனேன். என்னது மயனா? ஆமா. என் மயன இப்ப என்ன தூக்கணும்? பொறக்க போற அதாவது உருவான 1 மாசத்துல இருந்தே உன்னை தூக்கி வளர்த்தேன்டா அப்பா அப்படின்னு நான் சொல்லணும். நீ ஆவுனா நான் 10 மாசம் சுமந்தேன், 10 மாசம் சுமந்தேன்னு எல்லா லேடிஸ்களும் சொல்றீங்கல்ல. இனிமே அந்த சொல்றத நான் மாத்த போறேன், முறியடிக்க போறேன். டேய் நானும் சேர்த்து தூக்குனேன்டான்னு சொல்லுவோம்ல அப்படிங்கல. கொஞ்சம் மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு கண்மணிக்கு. எவ்வளவு பாசமா இருக்காரு புள்ள மேல அப்படின்னுட்டு, சரி இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தாப்பா போட்டிருக்கிறதுனால அன்பு அன்புன்னு சொல்ல வந்துட்டாங்கல்ல, இறக்கி விட தானே ஆகணும். ஏன் நான் ஏன் இறக்கி வரேன் அப்படின்னு தூக்கிக்கிட்டே வந்து கதவை திறக்கிறாரு. ஏங்க யாராவது வந்திருக்க போறாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க கண்மணி. சும்மா இரு. எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? உன்னை இறக்கி விடாம தலையில வச்சு தாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா அவங்க அம்மா, டேய் என்னடா? அம்மா நீங்க தானே வாங்க வாங்க. நான் யாரு வந்தாலும் பயப்பட போறது இல்ல. டேய் எதுக்குடா அவள தரையில தூக்கி தலைக்கு மேல தூக்கி இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க தரையில நடக்க விடாம என் மருமகளை பாத்துக்கன்னு. அதுதான். டேய் அது சொன்னது வேற அர்த்தம்டா. இறக்கி விடுறா பாவம்டா அப்படிங்கிறாங்க. முடியாது. எங்க அம்மா பேச்ச நான் கேட்பேன். தட்டாம கேட்பேன். அப்படியா? இப்ப அவள மெத்தையில கொண்டு இறக்கு அப்படிங்கிறாங்க. கொண்டு போய் மெத்தையில இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ குழந்தை உண்டா இருக்குன்னு சொன்னோன்னே உன் மாமாக்கு அப்படியே ஒரு மாதிரி உணர்வு வந்துச்சுமா அப்படின்னு சொல்ல கண்மணி நிஜமாவா? ஆமா போய் பாப்போமா அப்படிங்கிறாங்க. வா போய் பாப்போம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.